ॐ ब्रह्मानन्दं परमसुगतं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्प्रमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। ओं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेयमूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। नमोस्तुते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृततुके नमः। இன்றைக்கு நமக்கெல்லாம் வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு பெரும்பேர் இருக்கு. நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை விஷயத்திலிருந்து அத்துணையும் நமக்கு அளித்தவர் பகவான் வேதவியாசர். வேதவியாசர் இல்லாட்டி நமக்கு இன்னைக்கு சனாதன தர்மத்தினுடைய எதுவும் இல்லை. 4 வேதங்களை தொகுத்து கொடுத்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் புரிவதற்காக அனலைஸ் பண்ணுவதற்காக பிரம்மசூத்திரம் என்கிற ஒரு அற்புதமான அனலைசிங் டெக்ஸ்டை கொடுத்து பகவத்கீதை என்று சொல்லக்கூடிய பிரஸ்தானத்ரயம் என்பதே இன்றைக்கு பகவான் வியாசரால் தான் பிரஸ்தானத்திரயமே நமக்கு கிடைக்குது. எல்லாத்துலேயும் அவருடைய பங்களிப்பு. அப்படிப்பட்ட ஒரு பகவான் வியாசர் வியாசாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்மனிதையே வாசித்தாய நமோ நமக என்று ஒரு பெரிய டெரிட்டோரியல் இது வேற வச்சுருக்கார். வசித்த நப்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்பட்சம் என்று ஒரு பெரிய சாதாரண விஷயம் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலையில் இருக்கக்கூடிய சாட்சாத் கிருஷ்ணனுடைய அவதாரம் நமக்கெல்லாம் இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக அவதரித்த இந்த தினத்தை நாமும் கொண்டாடுவதற்கு ஒரு வாய்ப்பு பகவான் நமக்கு கொடுத்திருக்கார். அது வந்து மிகப்பெரிய உண்மையிலே நான் 2 மணி தூங்கவே இல்லை. இதை நினச்சிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் வியாச பூர்ணிமான அவ்வளோ ஒரு அற்புதமான தன்மை. அந்த வைப்ரேஷன் எப்போது 48 வருஷத்துக்கு முன்னால் இந்த வியாச பூர்ணிமா அன்னைக்கு தான் எனக்கு பிரம்மச்சரியம் இருக்கிறது. அப்படி அன்னிலிருந்து அந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நினச்சி அந்த வியாச பூர்ணிமா வந்தால் தூக்கம் வராது. அப்படியே ஆனந்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. இந்த முறை ஒரு வித்தியாசமாக நம்ம இந்த வியாச பூர்ணிமாவை அவர்கிட்ட கற்றுத்தர அவருக்கே சமர்ப்பணம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள்லாம் சுவாமிஜி வந்து சொல்லுவாங்க, டீச்சர்களை உருவாக்கணும்னு சொல்லி. ஏன்னா அதுதான் நமக்கு மிக மிக முக்கியமானது. அதனால நம்முடைய ஆஷ வித்யாபீடம் அந்த விதத்தில்
முழுமை அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறத பெருமை கொள்ளும். அத்தனை பேரும் ஆச்சாரியார்களாகவே இருக்காங்க, எல்லாரும் ஆச்சாரிய பெருமக்களாக இருக்காங்க. அதில் மிகப்பெரிய பெருமை எனக்கு. அது மட்டுமல்ல, நம்ம ஆச்சாரியார்கள் எல்லாமே அதை பாராட்டுறாங்க. ரிஷிகேஷியாக இருந்தாலும் சரி, அல்லது ஆணையத்தியாக இருந்தாலும் சரி, எல்லாரும் இங்கே இத்தனை பேர் ஒரு வகுப்படுத்தக்கூடிய அளவுக்கு எல்லாம் தேர்ந்தெடுக்காங்க அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறாங்க. அதில் எனக்கும் ஒரு பெருமை. அப்படி இந்த வியாச பூர்ணிமாவை ஞான சமர்ப்பணமாக எல்லாத்தையும் அவங்கவுங்க கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன். முதல்ல ஆச்சாரியர்கள் எல்லாம் வரலாம்.